ரஞ்சித், எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. நான் முழுசா உன்னை நம்புறேன். நீ சொல்ற மாதிரி ஜெயிக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அந்த வசு போயிட்டான். அதை விட நல்ல செய்தி எனக்கு வேற என்ன இருக்கு? அத நீ சொல்லணும். அத நான் என் காதால கேட்கணும். அத கேட்க தான் நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். புரியுது ஷாலினி. நேரம் எப்பவுமே அவளுக்கு சாதகமா இருக்காது. நாளைக்கு என்னோட நாள். அந்த வசுவுக்கு கடைசி நாள். நாளைக்கு அந்த வசு சூரிய உதயத்தை பாப்பா. ஆனா அஸ்தமனத்தை பார்க்க அவ உயிரோட இருக்க மாட்டான். அவளை கொன்னு அவ அஸ்தியை இங்க ஓடுற ஆத்துல கரைக்கல நான் ரஞ்சித் இல்ல. இது போதும் ரஞ்சித். எனக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க இருந்த அன்னைக்கு என்ன கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வச்சா அந்த வசு. இப்ப அவ மட்டும் ரூம் போட்டு ஹனிமூன் கொண்டாடுறாளாம். அது மட்டும் நடக்கவே கூடாது ரஞ்சித். நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்காத. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த தடவை காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணு. ஆனா எது பண்ணாலும் ஜாக்கிரதையா பண்ணு. எக்காரணத்தை கொண்டும் நீ போலீஸ்ல மாட்டிக்க கூடாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ வை. அந்த வசு ஏன் முன்னாடியே சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன்னு சவால் விடுறாளா? பாக்குறேன். நாளைக்கு உன்னை அந்த ரஞ்சித் கொலை பண்ண போறான். எந்த ஆபீஸ்ல இருந்தும் வீட்ல இருந்தும் என்ன கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளினியும் அதே வீட்டுக்குள்ளயும் ஆபீஸ்குள்ளயும் நான் ராணி மாதிரி நுழையிறேன். நுழைஞ்சு காட்டுறேன்டி. தள்ளு, வாட்ச் எடுக்கணும். என்ன வாட்ச் இங்க தானே இருக்கு, எடுத்துக்கோங்களேன். எடுக்கிறேன். யாருக்கிட்ட? இது அர்ஜுன் சார், பார்த்தது பாத்தீங்க. அப்படியே முதுகுல ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கு. என் கைக்கு எட்டல. அது என்னன்னு கொஞ்சம் வந்து பாருங்க. அதெல்லாம் முடியாது வசு. நீதான் என்ன வந்து டீசென்ட்டா இருக்க சொன்னல. நான் டீசென்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆகுது. ஆமா ஆமா, ரொம்ப தான் டீசென்ட். ஹெல்ப் கேட்டா ஓவரா பண்றீங்க. வாங்க என்னன்னு பாருங்களேன். இப்ப என்ன, உன் முதுகுல என்ன இருக்குன்னு பாக்கணும், அவ்வளவுதானே? திரும்ப. ஆமா, பாத்துக்கிட்டு இருக்கேன். வசு, உன் முதுகுல ஒரு அழகான மச்சம் இருக்கு வசு. அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஐயோ சார், நான் உங்களை என்ன பாக்க சொன்னா நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல வசு, இங்க பாரு. கண்ணுக்கு தெரியாத இடத்துல மச்சம் இருந்தா அது ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஐயோ போதும் சார், அதிர்ஷ்டம் வந்துற போது. வசு, உனக்கு என்ன குறைச்சல் வசு? கண்ணுக்கு லட்சணமா புருஷன் கிடைச்சிருக்கான். இதுக்கு மேல உனக்கு என்ன அதிர்ஷ்டம் வேணும்? அர்ஜுன் சார், கண்ணுக்கு லட்சணமா புருஷன் இருக்கிறதெல்லாம் சரி, முதல்ல முதுகுல என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாருங்க. இந்த பாக்க அடச்சே, சின்னதா ஒரு பல்லி இருக்கு வசு. வசு, பயப்படாத பயப்படாத, நான் இருக்கேன். நீ நல்லா கட்டி பிடிச்சிட்டு இருப்பல்ல. என்ன ஒரு கெட்ட எண்ணம், முதல்ல தூக்கி போடுங்க சார். அத நீ ரொம்ப தைரியசாலி நினைச்சேன். இப்படி ரப்பர் பல்லி கூடவா பயப்படுவ? என்னது ரப்பர் பல்லியா? ஆமா. இதெல்லாம் உங்க வேலை தானா? உங்கள சரி சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண. விளையாடுவீங்க. அப்படி விளையாடுனதுனாலதானே வசு உன் முதுகுல இருக்க மச்சத்தை என்னால அப்படியே பார்க்க முடிஞ்சது. அர்ஜுன் சார், நேத்து நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? இருக்காதா வசு? சரி கவலைப்படாதீங்க, இன்னைக்கு 2ல 1 பாக்குறோம். நட்டியும் முதலுமா சந்தோஷமா இருக்க போறோம். வசு, இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம். பேசாம நாளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். இத்தனை நாளா நாள் நட்சத்திரம்லாம் பார்த்து என்ன நடந்துச்சு? இனிமேலையும் என்னால உங்களை காக்க வைக்க முடியாது. இன்னைக்கே நம்ம ஃபர்ஸ்ட் நைட், ஓகே? சரி வாங்க வெளியே போயிட்டு வரலாம். வசு, நேற்று ராத்திரி அந்த ரஞ்சித் நம்ம ரூமுக்கே ஆள் அனுப்பிட்டான். ஏதோ நல்ல நேரம் நம்ம தப்பிச்சோம். வேற ஏதாவது ஆகியிருந்தா நினைச்சு கூட பார்க்க முடியல. அர்ஜுன் சார், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. உங்களுக்கு? சாப்பிடலாம் வசு. ஐயோ, ஐஸ்கிரீம் விக்கிறவர் ஒன்னும் என் சொந்தக்காரர் இல்ல. காசு கொடுத்தாதான் ஐஸ்கிரீம் கொடுப்பாரு. ஐயோ, தேங்க்யூ. ஏய், இரு நானும் துணைக்கு வரேன். ஒன்னும் வேண்டாம், நான் என்ன சந்திர மண்டலத்துக்கு போறேன் துணைக்கு வரேன்னு கிளம்புறீங்க? இது ஒரு ஐஸ்கிரீம் கடை, அங்க போய் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்குள்ள நான் என்ன தொலைஞ்சா போயிட போறேன். நீங்க இங்கே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்.
இந்தாங்க. எனக்கா? உங்களுக்கு தான். இது அந்த கிச்சன் கடையில எழுதி கொடுத்ததுல தம்பி யார் கொடுத்தது? அதோ அந்த அங்கிள். வா வா வா. ஏய், இன்னைக்கு நீ செத்தடா. உடியா 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 செல்லும். வா வா வா. ஏய், எங்க போனாரு? அர்ஜுன் சார், மேடம், நீங்க வசுந்தரா தானே? ஆமா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் மேடம். என்ன உங்க ஹஸ்பண்ட் தான் அனுப்புனாரு மேடம். என்னது, ஏன் ஹஸ்பண்டா? ஆமா மேடம், உங்க ஹஸ்பண்ட் தான். அர்ஜுன் சார் தான் என்ன அனுப்புனாரு. உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதனால உங்களை கார்ல பிக்கப் பண்ணிட்டு வர சொன்னாரு மேடம். என்னது, சர்ப்ரைஸா? ஆமா மேடம். காலையில இருந்து என் கூடவே இருந்தாரு. எனக்கு தெரியாம என்ன சர்ப்ரைஸ் எனக்காக ஏற்பாடு பண்ணிருக்காரு? இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. மேடம், சர்ப்ரைஸ்ங்கிறது சொல்லாம செய்யறது தானே. அது எப்படி மேடம் சொல்லிட்டு செய்வாங்க? கூடவே இருந்தவரு திடீர்னு இங்க இருந்து காணாம போயிட்டாரு. அதுவே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. அதுக்கு மேல ஒரு சர்ப்ரைஸா? என்னவோ போங்க. சரி, எங்க இருக்காரு? உங்களை கூட்டிட்டு வர சொல்லிதான் என்ன அனுப்பிச்சாரு. நீங்க வண்டியில ஏறுங்க, அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். சரி, போலாம். ம். இல்ல இல்ல. ஐயையையைய. இது வசு இல்ல. அட என்னப்பா நீ கட்டின பொண்டாட்டியே இல்லன்னு சொல்ற? இத மட்டும் வசு கேட்டா அவ மனசு தாங்குமா? பாரு, நல்லா பாரு, உன் பொண்டாட்டி தான். பாத்தியா, உன் பொண்டாட்டி தானே? வசு வசு ஐயையைய. வசு. கத்தி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. நீ கத்துறது எதுவும் அவளுக்கு கேட்காது. ஏன்னா போன் அங்க மியூட்ல இருக்கு. ஏய், இதுல என்ன பியூட்டினா, அவளை கடத்தினது அவளுக்கே தெரியாது. நீதான் அவளுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கியாமே, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதாதான் உன் பேரை சொல்லிதான் தூக்கி இருக்கோம். பாரு, தான் சாக போறது கூட தெரியாம நீ எவ்வளவு ஹாப்பியா வரா பாத்தியா? ஏய், ஏடா. ஆமா, இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம்ல. ஐயோ பாவம். இப்ப கார்ல ஏசி ஆன் பண்ணிடுவானுங்க. ஏசி ஆன் பண்ணதும் உன் வசு மயக்கம் போட்டுருவா. அதுக்கப்புறம் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். ஆனா யார் கூட நடக்கணும் தான் தெரியல. ஏய், இன்னொரு அடி என் மேல விழுந்துச்சு, அங்க வசுவை போட்டு தள்ள சொல்லிடுவேன். அண்ணா, எதுக்கு இப்போ விண்டோ எல்லாம் ஏத்துனீங்க? ஏசி போட்டிருக்கம்மா, வேற எதுவும் இல்ல. ஓ, ஏய், என்னடா பண்ற? இதெல்லாம் தப்பு. என்னடா ஓவரா ஹீரோயிசம் காட்டுற? உனக்கு வசு வேண்டாமா? டேய் ரஞ்சித், வேணாண்டா. இது வரைக்கும் நீ பண்ண தப்புக்கே வாழ்நாள் முழுக்க ஜெயில இருக்க போற. ஆ, இப்போ நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்க. உனக்கு தூக்கு கன்ஃபார்ம்டா. சாவுக்கு பயந்தவன் நினைச்சே அந்த ரஞ்சித். ஆஹா, என் வாழ்க்கையில நடந்துற எதிரின்னு யாருமே கிடையாது. ஆனா உன்னோட வசு அந்த இடத்துக்கு வந்துட்டா. அவளை நான் கொல்லாம விட்டா அவ என்ன கொன்னுடுவா. அதனால அவளை கொல்லாம நான் சாக மாட்டேன். டேய், வசு எங்கடா வச்சிருக்க? டேய், இந்த பாரு, அவ சாக போறா. அவ இனிமே உனக்கு பயன்பட மாட்டா. இங்க பாரு, என்ன வேணாலும் பண்ணிக்கூடா. அவளை விட்டுடுறா ப்ளீஸ்டா. டேய், அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. எந்த அர்ஜுன் வசு முகத்திலே முடிக்க மாட்டேன்னு சொன்னானோ அவனே அவளை பாவங்கிறான். சரி, கடைசியா அவனுக்கு ஒரு சான்ஸ் தரேன். உன்னை இங்கேயே விட்டுட்டு போறேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள முடிஞ்சா அவளை தேடி கண்டுபிடிச்சு காப்பாத்தி பாரு. சூரியன் மறைஞ்சா அவளும் மறைஞ்சிருவான். டேய், இங்க பாரு, நாயா பேயா அலைஞ்சாவது வசுவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு என்ன ஃபாலோ பண்றத பார்த்தேன், அடுத்த நிமிஷம் அவளை சாகடிக்க சொல்லிடுவேன். டேய், ஏ அர்ஜுன், அட்லீஸ்ட் அவளை சாயங்காலம் வரைக்கும் வாழ விட. பெஸ்ட் ஆஃப் லக். பாய். டேய்.
டேய் 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 ரஞ்சித் கத்தியே செத்துறாதடா. டேய் வசு 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 யோ நிறுத்து, கொஞ்சம் பின்னாடி போ. இல்ல யோ, நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்டோட நின்று பேசிட்டு இருந்தீங்க? ஆமா சார், நான் தான் சார். ஏன் என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லுங்க. சார் என் பேர் அர்ஜுன் சார், ஜேகேஆர் கம்பெனியோட எம்டி. நானும் என் ஒய்ஃபும் ஏற்காடுக்கு வந்தோம் சார். என்ன புது மாப்பிள்ள, ரொமான்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஹாய். வா வா வா. நல்லா பாத்துக்கோ. யோ, அங்க என்ன பிரச்சனை? சார் ஃப்ரெண்டு சார். போலாம் போலாம். அப்படியா? இது அப்பயே சொல்லியிருந்தா அந்த ராஸ்கல முட்டி முட்டி தட்டிருப்பேனே. சார் உங்ககிட்ட சொன்னா வசுவை கொன்றுவேன்னு சொன்னா சார். இப்போ ஒண்ணு கெட்டு போல. வாங்க வந்து வண்டியில இருங்க. யோ, வண்டி அடியா. அந்த ரஞ்சித் ரொம்ப மோசமானவன் சார். கடைசியா என்னை விட்டு போகும்போது கூட சூரியன் மறைஞ்சிட்டா உன் வசு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் சார் போனான். சார் இப்ப சூரியன் போயிருச்சுன்னா வசுவை கொன்னுடுவான் சார். சார் சார் கொஞ்சம் சீக்கிரம் போக சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார். சார் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு சார், ப்ளீஸ் சார். சார் அவ ரொம்ப நல்லவ சார். அவ இன்னும் என்னோட வாழ ஆரம்பிக்கவே இல்லை சார். ரொம்ப பாவம் சார் அவன். சார் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரியல சார். சார் நான் எப்படியாவது காப்பாத்தணும் சார், ப்ளீஸ் சார். கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார். பயப்படாதீங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒரு வீடியோ கால் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? உங்க ஒய்ஃப் போன அந்த கார் எங்க போச்சு? ஏதாவது லேண்ட்மார்க், வேற ஏதாவது சின்ன தடயம், அந்த மாதிரி ஏதாவது நினைவு இருக்கா? சார் அந்த காருக்கு பின்னாடி ஒரு லோடு வண்டி வந்தது சார். அதுல தாய் தந்தை துணைன்னு இருந்தது சார். தாய் தந்தை துணையா? ஆமா சார். எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு வசு இல்ல, இது ஏன் வசு இல்ல வேற யாரோன்னு சொன்னேன் சார். அவன் என் வீடியோ காலை திருப்பி போக்கஸ் பண்ணி காமிச்சா சார். அப்பதான் அந்த பின்னாடி இருக்க லோடு வண்டியில அந்த பேர்லாம் தெரிஞ்சது சார். தாய் தந்தை துணைன்னு எழுதியிருந்த லோடாட்டோ வசுவை கடத்திருமான கார் பின்னாடி வந்துச்சு, அதானே சொல்றீங்க? ஆமா சார். அந்த லோடு வண்டியை புடிச்சா போதும் சார். குறிப்பிட்ட டைம்ல அந்த டைம்ல லோடு வண்டி எங்க போச்சுன்னு விசாரிக்கலாம் சார். சார் அதை வச்சு எங்கன்னு லொகேட் பண்ணிடலாம்ல சார். அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்ல சார். சரியா சொன்னீங்க அர்ஜுன். உங்களை மாதிரி இன்டெலிஜென்ட்டான பர்சன் தான் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. குமார் சார், அந்த லோடு ஆட்டோ எங்க இருக்குன்னு கேட்டு உடனே லைனுக்கு வர சொல்லுங்க. சரிங்க சார், சரிங்க சார். என்ன ஆட்டம் போட்டடி. அதான்டா இவ இப்படி கிடக்குறா. ஏய் வசு, உன்னை இன்னைக்கு பொருளங்க அனுப்பிட்டு தாண்டி எனக்கு அடுத்த வேலையே. தலைவா, அவ்வளவு நேரம் எதுக்கு தலைவா? இவ கதையை எப்பயே முடிக்கலாம் தலைவா. இப்பயே போட்டுறலாம் தலைவா. அவளை வைடா 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 வைடா. எப்படி செத்தோம், யாரால செத்தோம்னு தெரியாம சந்தோஷமா தூங்கும் போது சாக கூடாதுடா. இவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காடா. அதே மாதிரி நான் அவளை டார்ச்சர் பண்ணி
கொஞ்சம் கொஞ்சமா அணுவா கொல்லணும். அவளை கொல்றது நான் தான் அவளுக்கு தெரியணும். அந்த அவமானத்தை அவ அனுபவிச்சுக்கிட்டே சாகணும்டா. அப்பதான் இவ சாகுறதுல எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். சார் இந்த வண்டி தான் சார். யோ சிவா, வணக்கம் சார். 1 ஹவருக்கு முன்னாடி நீ எங்க இருந்த சொல்ல முடியுமா? 1 ஹவருக்கு முன்னாடி பக்கோடா பாயிண்ட் போயிருந்தேன் சார். லோடு இறக்கிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருந்தேன் சார். சூப்பர்ண்ண. அண்ணா நீங்க வரும்போது உங்க வண்டிக்கு முன்னாடி ஒரு சில்வர் கலர் ஜைலோ கார் போச்சே, ஞாபகம் இருக்கா? அண்ணா நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ப்ளீஸ். சார் ஞாபகம் இருக்கு சார். அந்த கார் எனக்கு முன்னாடி ரொம்ப நேரமா சைடு கொடுக்காம போய்கிட்டு இருந்தாங்க. ஓவர்டேக்கர் எடுத்து அவங்களை திட்டலான்னு பார்த்தேன். ஆனா அவங்க சைடே கொடுக்கல. அவன் காலேஜ் ரோடு வந்து லெஃப்ட் போயிட்டா சார். நான் ரைட் வந்துட்டேன் சார். ரொம்ப நன்றிண்ணே. இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன் சார். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி காலேஜ் ரோடு வழியா ஒரு ஜைலோ கார் போச்சு. ஓகே சார். அந்த காரோட டீடைல்ஸ் எடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். சார் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து டீடைல் தரபடி தரட்டும் சார். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் சார். அங்க ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம் சார். அதுக்கப்புறம் தகவல் வந்தா அது நமக்கு யூஸா இருக்குல்ல சார். அதுவும் சரிதான். சரி வாங்க போவோம். போலாம் சார். வசு வசு சார் இங்க இல்ல சார். இங்கதான் சார் எங்கேயோ இருக்கணும் சார். அங்க போய் செக் பண்ணலாம் சார். வாங்க சார். தலைவா, அந்த அர்ஜுன் வந்துட்டான் தலைவா. இங்கேயும் மோப்ப முடிச்சு வந்துட்டானா? ஒருத்தண்ட அவனையும் போடுறேன், அதுக்கு முன்னாடி இவள போடுறேன். ஐயோ தலைவா, போலீஸ் வந்துருச்சு தலைவா. என்ன சொல்ற? ஆமா தலைவா, நீ வர ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்க தலைவா. மாட்டினா ஏடா கூட ஆயிடும். இவ கதையை எங்க இருந்து போறதுக்குள்ள முடிச்சிடலாம் தலைவா. வா தலைவா. ஏய், தூங்கிட்டே ஜெயிக்கிறியா நீ? உன்னை ஏற்காட்டில வச்சு போறேன்டி. தலைவா வா தலைவா. போங்க வேகமா போங்க. சார் 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 இங்க இருக்கா சார். வசு 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 வசு. வெளிய யாரா இருக்காங்களா பாரு. சரிங்க சார். சீக்கிரம் சார் வசு சார். வசு உனக்கு ஒன்னும் ஆகாது வசு. வசு என்ன பாரு வசு. வசு. மிஸ்டர் அர்ஜுன், பதட்டப்படாதீங்க. அதான் ஒண்ணும் ஆகல. ஆமா சார். இருங்க, முதல்ல உங்க ஒய்ஃபுக்கு மயக்கத்தை தெளிய வைப்போம். நான் போய் தண்ணி எடுத்துட்டு சார் வரேன். சார் சார் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். ஏன்? இப்ப நடந்த எதுவுமே அவளுக்கு தெரிய வேண்டாம் சார். தெரிஞ்ச ரொம்ப பயப்படுவா சார். அவளை பொறுத்த வரைக்கும் இது அவளுக்காக ஏற்பாடு பண்ண சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் சார். புரியல மிஸ்டர் அர்ஜுன். சார் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் சார். தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே ஓகே சார். என்னது சார்? வெளியே யாரும் இல்ல சார், எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். அப்படியா? அர்ஜுன் சார், இது நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கூடவே வச்சுக்கணும். நிச்சயமா வசு, முன்ன மாதிரியே கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கும். வாங்க சார், சீக்கிரம் வாங்க. அர்ஜுன் சார், சார் அர்ஜுன் சார், நாம இப்ப இங்க வந்தோம். என்னன்னு தெரியல, நான் நல்லா தூங்கிட்டேன். ஆமா வசு, நீ நல்லா தூங்குனியா? அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். என்னன்னே தெரியல சார், உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. இருக்காதா என்ன? ஒரு நாள் முழுக்க டிராவல் பண்ணிருக்கோம், சரியான தூக்கம் வேற இல்ல. அதான் காரணம். நீ தூங்குனது நல்லதுதான் வசு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அப்பதானே நீ நைட்டு முடிச்சிருக்க நல்ல வசதியா இருக்கும். என்ன சார் அதெல்லாம் சரி, ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன சார் சர்ப்ரைஸ்? சொல்றப்பா.
கூட என் புருஷன் அர்ஜுனும் வந்திருக்காரு. சார், உங்க சர்ப்ரைஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. பசி தூக்கம்னு எதுவுமே இல்லாம இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கு சார். ஆமா, கொஞ்சம் விட்டா இங்கே நிரந்தரமா வாழ்ந்துடலாம்னு சொல்லுவ போல இருக்கு. ஏன் சொன்னா என்ன? இந்த இடம் நம்ம காதல் மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. இதை விட அழகான இடமும் அமைதியான இடமும் இந்த பூமியிலேயே இருக்க முடியாது. யாரோட தொந்தரவும் இல்லாம நாம இங்கேயே இருந்துடலாம் சார். கார், பங்களா, வசதி வாய்ப்பு எதுவுமே வேண்டாம் சார். இங்கே ஏதாவது விவசாயம் பண்ணிக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்ந்துடலாம் சார். ஆமா தாயே, பசி தூக்கம் இல்லாம நீ இருப்ப, ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. இப்பவே எனக்கு பசி பின்னுது. எனக்கு இருக்க பசிக்கு அப்படியே உன்னை கடிச்சு தின்றுலாம் போல. அப்படியா? ஆமா. சாப்பிட்டுடுவீங்களா? எங்க சாப்பிடுங்க பாப்போம். அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? வசு, வசு நில்லு. சார், கொஞ்சம் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கேண்டில் லைட் டின்னர் இருக்குல்ல, அப்போ சாப்பிடலாம். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா என்ன, அந்த டின்னர் இப்பவே வந்துடக்கூடாதான்னு இருக்கு. இங்கயா? இட்லி எப்படி இருக்கு? அத நீயே சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அர்ஜுன் சார், இது ஹோட்டல். அதனால என்ன? நான் என் ஒய்ஃபுக்கு ஊட்டி விடுறேன், அதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் போக உனக்கு ஊட்டி விட்டா யாரும் என் தலையில சாப்பாடெல்லாம் கொட்ட மாட்டாங்கப்பா. கட்டின பொண்டாட்டிக்கு ஊட்டி விட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல, நீங்க ஊட்டி விடுங்க. வசு, உண்மையை சொல்லு, எப்படி இருக்கு? நான் சொல்லவா? இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி, அதோட உங்க அன்பு, அதனால வேற லெவல் சார். அப்படியா? எனக்கு இருங்க. அர்ஜுன் சார், இதுக்குதான் நான் மாட்டேன்னு சொன்னேன். பாத்தீங்களா, எல்லாரும் பாக்குறாங்க. வந்துடுறேன். ஓகே ஓகே. பார்சல் கையில தான் இருக்கு, உடனே வந்து கொடுத்துறேன். சரி, ஓகே. யோ, என்னையா பார்சல்ல சாம்பார் ஊத்திட்ட? அறிவு இருக்கா உனக்கு? யோ, இப்பதான் லாண்டரில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ள சாம்பாரை கொட்டிட்டியா? சாரி சார். என்னையா சாரி? ஒரு டேபிள்ல வச்சது பிடிக்கலனா எடுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? என்னடா லூசா இருப்பான் போல இருக்கு. ஆமாண்டா, அவனை பார்த்தா அப்படிதான் தெரியுது. இந்த இடத்த விட்டு போறதுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். கரெக்டா, தட்டுறோம் மச்சான். நமக்கு எதிரிங்கன்னு ஒருத்தவங்க இருந்தா அது ஷாலினி, இன்னொன்னு ரஞ்சித். அந்த 2 பேரோட அத்தியாயமும் எப்பவும் முடிஞ்சு போச்சு. இனிமே அவங்களால நம்மள எதுவுமே பண்ண முடியாது. சோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எந்த டென்ஷனும் இருக்க கூடாதுன்னு தான் நம்ம போனை கூட வாங்கி வச்சுட்டு ஆனந்த் அனுப்பியிருக்காரு. அந்த பர்பஸ நம்ம பயந்தே கெடுத்துற கூடாது. சோ பயப்படாதீங்க. நீ முடிஞ்சிட்டதான் நினைக்கிற எந்த அத்தியாயமும் இன்னும் முடியல வசு. அந்த ரஞ்சித் இங்கதான் இருக்கான். இத சொன்னா நீ ஃபீல் பண்ணுவ, அதனாலதான் சொல்லாமலே இருக்க. எவ்வளவு நாள் இதை மறைக்க முடியும்னு தெரியல. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை இந்த ட்ரிப்ல சந்தோஷமா வச்சிருப்பேன் வசு. அர்ஜுன் சார் கூப்பிட்டீங்களா? இல்ல வசு. ஏன் கூப்பிடல? கூப்பிடுங்க அர்ஜுன் சார். அடிக்கடி வசு வசுன்னு கூப்பிடுங்க. இந்த ட்ரிப் ஃபுல்லா கூப்பிட்டுட்டே இருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
வசு அது ஆ, இன்னொரு தடவை வசு நம்ம 2 பேருக்குமான உலகத்துக்குள்ள நாம போயிருவோம். அங்க நீங்க நான் மட்டும்தான் இருப்போம். அப்போ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தரேன். ஏய் 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 போங்க சார். ஏய் வசு ஏய் சும்மா இருடா டேய். ஏய் அங்க போறா யாருன்னு? ஏய் டேய் பாத்துட்டான்டா. என்னடா பண்றீங்க? டேய் அங்க போறா யார கூப்பிடுறாங்க. டேய் வா வா அவங்கள போய். ஏய் எதுக்குடா போட்டோ எடுத்த? சார் உங்களை யார் சார் போட்டோ எடுத்தா? நாங்க இங்க இருக்கிற ஃப்ளவர்ஸ் தான் சார் போட்டோ எடுத்தோம். பொய் சொல்லாத. நீ என் ஒய்ஃப போட்டோ எடுத்தத நான் பார்த்தேன். சார் நம்புங்க சார், நாங்க உங்க ஒய்ஃப் எல்லாம் போட்டோ எடுக்கல. அப்படியா? சரி உன் போன் தான். சார் அதெல்லாம் முடியாது, கையெடுங்க சார். வாங்கடா கிளம்பலாம். ஏய் என்ன போய்கிட்டே இருக்க? கேட்டுட்டு இருக்கல, நானே எடுத்துக்கிறேன். சார் சார் விடுங்க சார். சார் சார் விடுங்க சார். சார் 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 விடுங்க சார். சார் போன் கொடுங்க சார். சார் போன் சார். ஏய் இருடா பாக்குறேன். தம்பி சார் போன் நீ தப்பு பண்ணலனா ஏன் பயப்படுற? போன் அவர் பார்க்கட்டும். ஏண்டா பெரிய யோகிய மாதிரி பேசுன? ஏடா இதெல்லாம் என்ன முறைக்கிறா? என்ன முறைக்கிறா? என்ன முறைக்கிறா? வேண்டாம் சார். சார் சொன்னா கேளுங்க. விடுமா, 4 சாத்து சாத்தட்டும். இவனுங்க எல்லாம் இதுக்குனே அலையறானுங்க. பொண்ணுங்களை போட்டோ எடுத்து நெட்ல போட்டு விடுறதா இவனுங்களுக்கு வேலை. இவனுங்க எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்னடா இத்தனை பொண்ணுங்க போட்டோ? இதெல்லாம் வேற வேலையே இல்லையா? ஏ ராஸ்கல், நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பறக்கல. உன்னெல்லாம் இப்படியே விடக்கூடாது. செருப்பு கழட்டி அடிக்கணும். சொல்லாதீங்கம்மா, செய்யுங்க முதல்ல. அர்ஜுன் சார். வாங்க அர்ஜுன் சார். வேணாம்டா. சரி ஓகே, நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா ஏதோ பேர்லாம் வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தல்ல, இது வரைக்கும் அதை நீ சொல்லவே இல்லையே. நீங்க கூட தான் ரொமான்டிக்கா ஒரு ஐ லவ் யூ சொல்றேன்னு சொன்னீங்க. அத சொல்லவே இல்ல. முதல்ல நீங்க சொல்லுங்க, அப்புறமா நான் சொல்றேன். இல்ல இல்ல, எப்பவும் லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட். நீயே சொல்லிடு. ஆஹா, அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. இந்த விஷயத்துல நீங்களே ஃபர்ஸ்டா இருங்க. ஓகே, நமக்குள்ள போட்டி வேண்டாம். டாஸ் போடுவோம். ஹெட் விழுந்தா நீ, டைல் விழுந்தா நான். ஓகேவா? ஏய் வசு 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 ஏய் வசு ஓடுது அர்ஜுன் சார், வசு ஓடுது. வசு காயின் ஓடுது. நீங்க தெரியாம அடிக்கிற மாதிரி தெரியல, பிளான் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு. வசு நீ பயங்கர பிரில்லியன்ட் ஆயிட்ட வசு. எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சா? நானும் வேணும் தான் அடிச்சேன். ஐயோ காயின் காயின். ஐயோ காயின். ஏய் ஐயோ ஐயோ. ச்சே, சரி இப்ப என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? பேசாம என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடுங்க. அவர் வந்தா நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். சொல்றேன் வசு. வாழ்க்கையில நீ மறக்க முடியாத அளவுக்கு நான் சொல்றேன். அதுக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஐயோ, அது என்ன சர்ப்ரைஸ்? எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். இப்பவே தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் சர்ப்ரைஸ் ஹவுஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இப்பவே சொல்லுங்க. நான் வேணா அப்புறம் மறுபடியும் சர்ப்ரைஸ் ஆயிக்கிறேன். வசு, நைட்டு உனக்காக கேண்டில் லைட் டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வானத்துல கூட்டம் கூட்டமா நட்சத்திரங்கள், பூமியில நீ நிலா. உன்னை சுத்தி குட்டி குட்டியா மெழுகுவர்த்தி சுடர். அப்ப நீ எப்படி இருப்ப தெரியுமா? தேவதை மாதிரி இருப்ப. அங்க வச்சு உனக்கு ஐ லவ் யூ சொல்றேன். போதுமா? எப்ப போறோம்? அதான் நைட்டுன்னு சொல்லிட்டேன்ல. நைட்டுக்கு ரொம்ப நேரம் இருக்கே. அது சரி, வா. வழக்கமா எல்இடி பல்ப் மாதிரி பளிர்னு இருப்பீங்க. இப்போ 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி டல்லா இருக்கீங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். வசு, நான் நார்மலா தான் இருக்கேன் வசு. அர்ஜுன் சார், நீங்க முதல்ல நார்மல் ஆவுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அர்ஜுன் சார், இந்த நியூஸ் பாருங்களேன். அந்த ரஞ்சித் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டானா? சார், நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்றேன், சாதாரணமா இருக்கீங்க. இது எனக்கு சென்னையில தெரியும் வசு. என்ன சொல்றீங்க?
உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமா வசு. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினான். வீடியோ கால் போட்டு மார்க்கெட்ல வச்சு நடு ரோட்ல உன்னை கார்ல அடிச்சு தூக்குவேன்னு சொன்னான். அன்னைக்கு உன்னை அவசரமா ஐஸ்கிரீம் கடைக்குள்ள போய் வெயிட் பண்ண சொன்னேன்ல, அவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தாதான். என்ன சார் சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. ரஞ்சித் மோசமான பாம்பு. இப்ப வேற அடி வாங்கியிருக்கான். நிச்சயம் நம்மளை கொத்தாம விட மாட்டான். அவனால நமக்கு ஆபத்து இருக்குன்னு தான் நம்ம யாருக்கும் தெரியாம ரகசியமா அங்க வந்தோம். ஆனா அந்த ரஞ்சித் எப்படியும் மோப்பம் முடிச்சு இங்கேயும் வந்துட்டான் வசு. 24 மணி நேரமும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹோட்டல் ரூம்ல கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னு சொன்னேன்ல, அது பொய் வசு. அந்த ரஞ்சித் தான் நம்மளை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சான். அவன் கூட நடந்த சண்டையில தான் கையில கத்தி கிழிச்சிருச்சு. அந்த காயம்தான் அது. நம்ம எங்க இருக்கோம், என்ன பண்றோம் எல்லாமே அவனுக்கு தெரியுது வசு. இப்ப கூட இங்க எங்கேயோ இருந்து அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு தோணுது. சார், இவ்ளோ நடந்திருக்கா? இதுக்கு மேலே நடந்திருக்க வசு. பார்க்ல வச்சு நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்றதா சொல்லி கார்ல போனீங்க. அது உண்மையிலே நான் அனுப்புன கார்ல வசு. அந்த ரஞ்சித் அனுப்புன கார். கவலைப்படாத, நம்ம 100 வருஷம் சந்தோஷமா வாழப்போறோம். நான் சாதாரணமா போட்டோ எடுத்தேன். போனை புடுங்கி உடைச்சி சிறுபாலையும் அடி வாங்க வச்சு என்ன அசிங்கப்படுத்தினல. இப்போ உன் பொண்டாட்டியோட ட்ரெஸ் அவுத்து அவளை விதவிதமா போட்டோ எடுக்க போறேன். என்ன பண்ண போற? அர்ஜுன் சார், இவங்களோட சண்டை போட நாம வரல. இங்க பாருங்க, நீங்க எங்க அனுமதி இல்லாம போட்டோ எடுத்ததே தப்பு. உங்க வைஃப யாராவது இப்படி போட்டோ எடுத்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? அதனாலதான் இவர் உங்களை கண்டிச்சாரு. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு. மறுபடியும் எதுக்கு நீங்க கிளறீங்க? பெரிய ரொம்ப இவ உன்னை போட்டோ எடுத்தா போன புடி உடைப்பாரோ? டேய், ஆசை தீர அவளை போட்டோ எடுறா. என்ன பண்றான்னு பாப்போம். அர்ஜுன் சார் வாங்க. வசு, டேய் புடிடா. இல்லடா. டேய் நீ கூட இல்ல. டேய் புடிடா அவளை. வசு, அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், ரஞ்சித். நீ சந்தோஷமா வாழ்வ, அதை நான் பாத்துக்கிட்டு இருப்பேனா? பாத்தியா, உன் வேலையை காட்டுற பத்தியா? நீ கெஞ்சிரேன்னு பரிதாபப்பட்டு விட்டா நீ உன் வேலையை காமிச்சிருவ. எனக்கு தெரியும். என்னதான் கழுவி நடுவீட்டுல வச்சாலும் அது எதையோ பாத்துக்கிட்டு ஓடுமா. உன்னை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நீ சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிருக்க, நான் இன்னைக்கு உன் சாவுக்கு நாள் குறிச்சிருக்கேன். டேய், இவளை கூட்டிட்டு போங்கடா. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். என்னடா பண்றீங்க? இந்நேரம் கோழியை உரிச்சு குழம்பு வைக்கிறதுல எருமை மாடுங்க. என்ன அடிக்கிறியா? உன்ன சவுடி 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 சவுடி. என்னடி அர்ஜுன் சார், கமல் சார், ரஜினி சார், முடிங்கடா சோனியா, முடிங்கடா. கதையை நீங்க முடிங்க. சாவடிங்கடா. அவருடா சாலே. என்னடி அர்ஜுன் சார்? அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். வசு, டேய். ஏய், அர்ஜுன் சார், டேய், அர்ஜுன் சார். மறுபடியும் வந்துட்டியாடா? இருடா, உன்னை சாவடிக்கிறேன். அர்ஜுன் சார், ஐயோ, அர்ஜுன் சார், வசு, வசு ஓடிரு. வசு, வசு ஓடிரு. போ வசு, வசு போயிரு. போ.
ஏய் மிலிட்டரி எங்க போனாலும் விட மாட்டேன் நீ. டேய் மச்சான் அவளை விட்டாதடா டேய். ஏய் ஏய் வீட்டுல தூக்க முடியாதுடி. எங்கடி ஓடுற? என்னடி அர்ஜுன் சார் இன்னைக்கு உன் புருஷன் முன்னாடி உனக்கு சம்மதி கட்டுறடி. ரஞ்சித் ரஞ்சித் ப்ளீஸ் ரஞ்சித் புரிஞ்சுக்கோ ரஞ்சித் நாங்க வாழணும் ரஞ்சித் 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 ப்ளீஸ் தப்பல உண்மையில தான் ரஞ்சித் ப்ளீஸ் ரஞ்சித் விட்டுரு ரஞ்சித். ஜெயில போட்டா வெளியே வர மாட்டேன்னு நினைச்சேன். ஏய் அடிச்சு கொல்லுடா அவனை. என்னடி ஓவரா கஞ்சற இப்படி எல்லாம் அழுது சீன் போட்டா விட்டுருவாங்களா? ப்ளீஸ் ரஞ்சித் சாவுடி. ப்ளீஸ் ரஞ்சித் ரஞ்சித் ஓ சாவு என் கையில தானே உனக்கு தெரியாதுல்ல? ப்ளீஸ் விட்டுரு ரஞ்சித். ஒண்ணு விடுமா? ப்ளீஸ் ரஞ்சித் ரஞ்சித் வச்சு சாவுடி. வச்சு அர்ஜுன் சார் ஏய் வாடா வா. வச்சு அர்ஜுன் சார் வச்சு அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் வச்சு டேய் விட மாட்டேன்டா. டேய் வச்சு டேய் அர்ஜுன் சார் ஏய் அவன் சாவணும்டா. அர்ஜுன் சார் காப்பாத்துங்க சார். வச்சு வச்சு ஏய் வச்சு விட்டுறாத. ஏய் அர்ஜுன் சார் விட மாட்டேன்டா. அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் காப்பாத்துங்க. மாட்டேன்டா. வச்சு 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 அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் வச்சு அர்ஜுன் சார் புடிச்சுக்க வச்சு விட்டுறாத வச்சு அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் வச்சு அர்ஜுன் சார் வச்சு ரஞ்சித் சாவுடி. அர்ஜுன் சார் ப்ளீஸ் ரஞ்சித் விட்டுரு ரஞ்சித். கையுடா கையுடா இல்லைன்னா நீ சாவ. விடு கைய. நீங்க என்கிட்ட ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லுங்க அர்ஜுன் சார். ஐயோ வச்சு ஐ லவ் யூ வா வா மேல வா வா. முடியல அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் பிடிச்சுக்கோங்க சார். அர்ஜுன் சார் வச்சு விட்டுறாத வச்சு அர்ஜுன் சார் விட்டுறாதீங்க. அர்ஜுன் சார் விட்டுறாத வச்சு வச்சு அர்ஜுன் சார் ஏய் வச்சு